வீசுது. உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சத்யா. மட்டசேகர் மர்டர்ல ஆரம்பிச்சு சரவண பெருமாள் மர்டர் வரைக்கும் கனகாக்கு தொடர்பு இருக்குன்னு நான் சொல்லியிருக்கேன். ஆனா அந்த கொலையில எல்லாம் அவளுக்கான மோட்டிவ் என்னன்னு இது வரைக்கும் தெரியல. ஆனா எல்லா கொலையிலயும் ஒரு ஒத்துமை இருக்கு. மட்டசேகர்ல ஆரம்பிச்சு இன்னைக்கு செத்த காத்து சேகர் வரைக்கும் எல்லாருமே தப்பானவங்க. அது மட்டும் இல்ல, இவங்க எல்லாருமே கனகதுர்கா கோவிலோட ஏதோ ஒரு விதத்துல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஒருவேளை தன்னை பாதுகாக்கிறதுக்காகத்தான் கனகதுர்கா கனகாவை இயக்குறாளா? ஒன்னும் புரியலையே. கனகா இந்த அளவுக்கு வெளிப்படையா தம் பேரை எழுதி வச்சுட்டு ஒருத்தனை கொல்றான்னா அதுக்கு என்ன அர்த்தம்? தான் தான் கனகாங்கிறத யாராலையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிற ஒரு அலட்சியம்தான். நம்ம டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்தும் வீட்ல இருக்கிற 2 பேர்ல யாரு கனகான்னு நம்மளால கண்டுபிடிக்க முடியல. அந்த தைரியத்துல தான் இப்படி பண்ணிட்டு இருக்கா. கனகா தான் எல்லாத்துக்கும் காரணம்னு தெரிஞ்சும் அவளை அரெஸ்ட் பண்ண முடியல. ஏன்னா துர்காங்கிற ஒரு அப்பாவை பாதிக்கப்படக்கூடாதுங்கிற காரணம் தான். அதனாலதான் இப்ப வரைக்கும் அவங்க 2 பேரையும் விட்டு வச்சிருக்கேன். இல்லனா 2 பேரையும் தூக்கிட்டு போய் விசாரிக்கிற விதத்துல விசாரிச்சு உண்மையை வெளியே வர வச்சிருப்பேன். மேடம், இவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் நீங்க துர்காவை நினைச்சு ரொம்ப இறக்கப்பட்டு பேசுறீங்க. எனக்கு உங்களை நினைச்சா பெருமையா இருக்கு. இதுல இறக்கும்னு சொல்லிக்க ஒண்ணுமே இல்ல. துர்காவை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவ ஒரு சின்ன எறும்புக்கு கூட துரோகம் நினைக்காதவ. கனகாவை கண்டுபிடிக்கிறேன்னு துர்காவை கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். மேடம், ஆஸ் அ லாயரா நீங்க இந்த விஷயத்துல என்ன ஹெல்ப் கேட்டாலும் அதை செய்யறதுக்கு நான் தயாரா இருக்கேன். நீங்க எப்ப வேணும்னாலும் எனக்கு கால் பண்ணுங்க. ஷூர் அசோக், எனக்கு உங்க சப்போர்ட் கண்டிப்பா வேணும். அதுக்காக தான் உங்களை நேர்ல பார்த்து பேசிட்டு போலான்னு வந்தேன். சொல்லுங்க மேடம், நான் என்ன செய்யணும்? சொல்றேன் அசோக். இந்த மாதிரி பண்ணா கனகா யாருன்னு கண்டுபிடிச்சு அவளை தூக்கிடலாம். நீங்க சொல்றதும் நல்ல ஐடியா தான். சரிங்க மேடம், நீங்க சொல்ற மாதிரி நான் பண்றேன். சரி அசோக், நான் வரேன். ஓகே மேடம். மாயா, போச்சு, எல்லாமே போச்சு. அந்த கனகா நம்ம நம்பிக்கையில மண்ணள்ளி போட்டா. இந்த தடவையும் நாம தோத்துட்டோம் மாயா. நீ கொடுத்த நாகபந்தன எந்திரம் வேலைக்காகல. கனகதுர்கா கோயில் சம்பந்தமா ஏதாவது தப்பு பண்ணாலே அந்த அம்மன் கனகாக்கு சக்தியை கொடுத்து அவங்கள அழிக்க வச்சிருது. என்னாச்சு உங்களுக்கு? இப்ப என்ன நடந்ததுன்னு இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்ன நடக்கணும்? நீ சொன்னது ஒண்ணு, நடந்தது ஒண்ணு. நீ கொடுத்த எந்திரத்தை கோவில் கருவறைக்குள்ள காத்து சேகர் கொண்டு போய் வச்சுட்டான். ஆனா அதுக்கப்புறம் அவன் போலீஸ்ல மாட்டிக்கிட்டான். வகையில அதுவும் நல்லதுதான் நினைச்சோம். ஆனா போலீஸ் பாதுகாப்புல இருந்த அவனை அந்த கனகா கொன்னுட்டா. நாகபந்தனத்தை கருவறைக்குள்ள வச்சதுக்கு அப்புறமும் கனகாக்கு சக்தி கிடைக்குதுன்னா அந்த எந்திரம் வேலை செய்யலன்னு தானே அர்த்தம். கனக துர்காவோட அருள் கனகாவுக்கு கிடைச்சிருச்சு. அதனாலதான் கனகா நந்தினியோட கஸ்டடியில இருந்த காத்து சேகர கொன்னுட்டு அங்க செவுத்துல அவ பேரை எழுதி வச்சுட்டு போயிருக்கா. என்ன
காத்து சேகர கனகா கொன்னுட்டாளா? இவன் இப்படி சிரிக்கிறா? காத்து சேகர கொன்னது கனகா இல்ல, நான் தான். நீ கொன்னியா? ஆமா, என்ன சொல்ற மாயா? அவனை நான் தான் கொன்னேன். நீங்க வந்துட்டீங்க. நீங்க வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. என்னை காப்பாத்தி கூட்டிட்டு போயிடுங்க. என்னது காப்பாத்தறதா? உன்னை காப்பாத்த வந்த சாமி இல்லடா நான். உன்னை காவு வாங்க வந்த நாகதேவதை. மாயா, அவனை எதுக்காக கொண்ட? அதனால நமக்கு என்ன லாபம்? அந்த காத்து சேகர விட்டு வச்சா போலீஸ்காரி அடிக்கிற அடி தாங்காம எப்படியும் உங்க பேரை சொல்லிடுவான். நந்தினி கிட்ட இருந்து உங்களையும் காப்பாத்தணும், அதே சமயம் அம்மனோட அருளை இழந்து நிக்கிற கனகாவையும் இதுல சிக்க வைக்கணும். நான் பண்ணதுல ஏதாவது தப்பு இருக்கா என்ன? இல்ல மாயா, தப்பு இல்ல, தப்பே இல்ல. நாம நல்லா இருக்கணும்னா காத்து சேகர மட்டும் இல்ல, யார வேணாலும் கொல்லலாம். நீ பண்ணதான் சரி. இப்ப வீட்டுக்கு வந்துட்டு போன நந்தினி காத்து சேகர கனகாதான் கொன்னதா சொல்லிட்டு போறா. ஆனா வீட்டில் இருக்கிற 2 பேர்ல கனகா யாருன்னு தெரியாததால கனகாவை கைது பண்ண முடியாம திரும்ப போயிட்டா. ஆனா நந்தினி கனகாவை கண்டுபிடிச்சு அவளை தூக்குறதுக்கு முன்னாடி நாம அவளை காலி பண்ணிட்டா எல்லா பிரச்சனைக்கு முடிவு வந்துரும். அண்ணே, கனகாவை நாமளே கொன்னு புதைச்சிட்டு நந்தினிக்கு பயந்துதான் அவ பயந்து ஊரை விட்டு ஓடிட்டான்னு நாம கதை கட்டி விட்டுருவோம். எப்படி காவேரி சித்தி வீட்டை விட்டு ஓடுனதா நந்தினிய கனகா நம்ப வச்சாலோ அதே மாதிரி கனகாவும் ஓடிட்டான்னு நாம நந்தினிய நம்ப வைக்கணும். ஜனா சார், நாகபந்தன யந்திரம் வேலை செய்ய ஆரம்பிச்சிடுச்சு. இனிமே உங்க உசுருக்கு ஒரு ஆபத்தும் இல்ல. ஆமா மாயா, கனகாவோட கதையை முடிக்க போறோம். இனி எல்லாமே நமக்கு சுபந்தான். மாயா, கனகாவை காலி பண்றதுக்கு அதிக நேரம் எடுத்துக்க கூடாது. அதனால உடனடியா அதுக்கு ஏற்பாடு பண்ணு. பண்றேன்.
என்ன கௌரி, கோயிலுக்கு கிளம்பிட்டியா? ஆமாம்மா, அதிகாலையிலே கோயிலுக்கு போய் திருவனந்தல் பூஜையில கலந்துக்கிட்டு பாலாபிஷேகம் பண்ணிட்டு வந்தேன். இப்போ காலசந்தி பூஜைக்கு கிளம்பிட்டு இருக்கேன். தாயி, நீ எதுக்காக என்ன 6 கால பூஜையிலையும் பாலாபிஷேகம் பண்ண சொன்னேன்னு இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சு. அப்படி என்ன புரிஞ்சுகிட்ட? நேத்து ராத்திரி பள்ளியற பூஜைக்கு அபிஷேகம் பண்ண போகும்போது கோவிலுக்கு திருட வந்த ஒருத்த மாட்டிக்கிட்டான். இப்படி ஒண்ணு நடக்க போறத முன்னாடியே தெரிஞ்சுதா நீ என்ன அபிஷேகம் பண்ண சொல்லிருக்கன்னு தோணுச்சு. இப்ப சொல்லு தாயி, அதுக்காக தானே 6 கால பூஜையிலயும் பாலாபிஷேகம் பண்ண சொன்ன? அதுவும் ஒரு காரணம் தான். ஆனா அதுக்காக மட்டும் உன்னை அபிஷேகம் பண்ண சொல்லல. அதுல இன்னொரு முக்கியமான விஷயமும் இருக்கு. இன்னொரு முக்கியமான விஷயமா? ஆமா, தாயி, உன் முகம் ஏன் இவ்வளவு உக்கிரமாகுது? ஒரு நாசகார சக்தி செஞ்ச மந்திர வேலையால இப்போ என்னோட சக்தி கட்டுப்பட்டு இருக்கு. காவல் தெய்வத்திற்கே உண்டான தெய்வ சக்திய நீ செய்யற இந்த பால் அபிஷேகத்தினாலதான் கொஞ்சம் கொஞ்சமா என்னோட சக்திய திரும்ப பெற முடியும். அதுக்காக தான் உன்னை 9 நாளைக்கும் பால் அபிஷேகம் பண்ண சொன்ன. எந்த காரணத்துக்காகவும் நீ அபிஷேகத்தை நிறுத்தவே கூடாது. அம்மா, என் உயிரே போனாலும் சரி, பாலாபிஷேகம் தடப்படாம நடக்கும். அம்மனே பாலாபிஷேகம் பண்ண சொல்லி கேக்குற பாக்கியம் யாருக்கு கிடைக்கும்? எத்தனை கஷ்டம் வந்தாலும் நான் உனக்கு அபிஷேகம் பண்றத நிறுத்தவே மாட்டேன். இதை விட ஒரு ஆனந்தம் இருக்க முடியுமா என்ன? தாயி, நான் உன்கிட்ட ஒன்னு கேட்பேன், ஆனா நீ தப்பா நினைச்சுக்க கூடாது. ஏதோ நாசகார சக்தி செஞ்ச வேலைன்னு சொன்னியே, அத முன்னாடியே உணர்ந்து உன்னால தடுக்க முடியாதா? இந்த உலகத்துல பிரச்சனையே இருக்க கூடாதுன்னு நினைக்கிறியே? உனக்கு ரொம்ப தான் பேராசை. நான் நல்லது தானே நினைக்கிறேன், அதுவே உனக்கு பேராசையா? ஆமா, பேராசைதான். இந்த உலகத்துல இருக்கிற மனுஷங்களெல்லாம் கடவுள் தானே படைச்சாங்க, அப்புறம் எதுக்கு அவங்களுக்கு கஷ்டத்தை கொடுக்கறீங்க? முக்காலத்தையும் தெரிஞ்சு வச்சிருக்கிற சாமி பிரச்சனைகளையும் முன்னாடியே கண்டுபிடிச்சு அதை தீர்த்திட வேண்டிதானே? அப்படி செஞ்சா எல்லாருமே நல்லா இருக்கலான்னு ஜனங்க நினைக்கிறாங்க. ஆமா, எனக்கும் அப்படிதான் தோணுது. அப்படி நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்ல. அம்மா, இந்த உலகத்தை ரசிக்கிற நீங்க படைச்ச ஜீவராசிங்களுக்கு ஏன் இவ்ளோ கஷ்டத்தை கொடுக்கறீங்க? இத நீ அந்த கடவுள் கிட்ட தான் கேட்கணும். நீயே கடவுள் தானே, நீயே இதுக்கு பதில் சொல்லு தாயி. நான் கடவுள் இல்ல, காவல் தெய்வம். காவல் தெய்வம்னா? எல்லை இல்லாத இந்த பிரபஞ்சத்துல அரூபமா இருந்து அருள் பாலிக்க கூடிய அந்த ஆதி சிவன் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் சில கடமைகளை விதிச்சிருக்காரு. அந்த வகையில காவல் தெய்வமான நான் இந்த ஊரையும் ஊர் மக்களையும் நோய் நொடியில இருந்தும் பேய், பிசாசு, காத்து, கருப்புன்னு தீய சக்தி கிட்ட இருந்தும் காக்கணும். இதுதான் ஒரு காவல் தெய்வத்துக்கான வேலை. பேய், பிசாசு மாதிரியான ஏதோ ஒரு துஷ்ட சக்தி தான் உன் சக்தியை கட்டுப்படுத்தி வச்சிருக்கு, அப்படிதானே தாயி? ஆமா, துஷ்ட சக்திகளும் அசூர சக்திகளும் தங்களோட சுயநலத்துக்காக மனுஷங்களையும் மத்த ஜீவராசிகளையும் வதச்சுக்கிட்டே இருக்காங்க. எங்களை கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வர ஏதாவது வியூகம் வகுத்துக்கிட்டே இருப்பாங்க. என்ன மாதிரியான காவல் தெய்வங்கள் அந்த சக்திகளை அழிக்க காலங்காலமா யுத்தம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கும். அந்த யுத்தத்துல சில போர் தந்திரங்களை நாங்க பயன்படுத்துவோம். தீய சக்திங்க என் சக்தியை கட்டுப்படுத்த அனுமதிச்சதும் என்னோட ஒரு போரே தந்திரம் தான். அது அவங்களுக்கு நான் போட்ட தூண்டில். யுத்தம் முடியும் போதுதான் அது தூண்டில்னு அந்த தீய சக்திக்கே புரியும். தாயே, இத்தனை நாளா சாமிக்கு செய்யற அபிஷேகம், பூஜை எல்லாம் மக்களோட சுயநலத்துக்காகவும் வேண்டுதலுக்காகவும் தான் செய்வாங்கன்னு நினைச்சேன்.
ஆனா சாமியை குளிர வைக்கிறதுக்கு பின்னாடி இவ்ளோ பெரிய ரகசியம் இருக்குன்னு எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சது. உன்ன மாதிரி நல்ல மனசு உள்ளவங்க துஷ்ட சக்திகளை அழிக்க எங்களோட யுத்தத்துல உங்களுக்கே தெரியாம தெய்வ சக்திக்கு உதவி பண்ணிக்கிட்டே தான் இருப்பீங்க. அத நாங்களும் ஏத்துக்கிட்டு நீங்க கேட்டு வந்த வரத்தை கொடுத்து அருள் பாலிப்போம். இப்ப எனக்கு புரிஞ்சிடுச்சுமா. இனிமே என் காலம் முழுக்க நாள் தவறாம சாமிக்கு அபிஷேகம் பூஜைன்னு ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். எந்த பிரதிபலனும் எதிர்பார்க்காம உனக்கு தொண்டு செய்யற பாக்கியத்தை கொடுத்து நீதான் எனக்கு அருள் புரியணும் தாயே. என்னுடைய அன்பும் அருளாசையும் என் குழந்தைக்கு எப்பவும் உண்டு. சரிம்மா, நான் பாலாபிஷேகம் பண்ண கோயிலுக்கு கிளம்புறேன். நீயும் கூட வரியா? கோவில்லையும் நான் தானே இருக்கேன். அது தெரியும் தாயே. இருந்தாலும் நீ பக்தியோட வேண்டுதலை ஏத்துக்கணும். சரி வரேன், போலாம். வா. மாயா, 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 ஒரு குட் நியூஸ். நீ செஞ்சு கொடுத்த நாகபந்தன எந்திரம் அம்மனோட சக்தியை முழுசா கட்டுப்படுத்திருச்சு. கனகாவை அழிக்க இனிமே நமக்கு எந்த ஒரு தடையும் கிடையாது. எதை வச்சு அப்படி சொல்றீங்க? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கோவில் குளத்துல ஒரு லேடி தவறி விழுந்து இறந்துட்டாங்க. அந்த அம்மாவோட சொந்தக்காரங்கெல்லாம் கொதிச்சு போய், சாமியே உனக்கு கண்ணு இல்லையா, உன் சன்னதி குளத்திலேயே ஒரு உயிர் போறத தடுக்காம விட்டுட்டியேன்னு அழுது புலம்பி அம்மனையே சபிச்சிட்டாங்க. இதுல இருந்து என்ன தெரியுது? இப்ப அம்மனுக்கு சக்தி கிடையாது. அதனாலதான் மாயாவோட நாகபந்தனம் அம்மனோட சக்தியை முழுசா கட்டுப்படுத்திருச்சுன்னு சொல்றேன். மாயா கெட்டிக்காரிதான். அவ சொன்ன மாதிரியே அம்மனுக்கு வேட்டு வச்சுட்டா. இனிமே அம்மனை நம்பி கோயிலுக்கு போறவங்கள பார்த்தாலே பாவமா இருக்கும். இப்ப கோவில்ல இருக்கிறது சக்தி உள்ள சிலை இல்ல, சாதாரண சிலை. அது தெரியாம அந்த கோவில்ல அங்க பிரதட்சணை பண்றவங்களையும் அழகு குத்துறவங்களையும் பார்த்தா வேடிக்கையா தான் இருக்கும். அம்மனை நம்பி எல்லாரும் ஏமாறத்தான் போறாங்க. மாயா, நம்ம சந்தோஷமாவும் நீண்ட ஆயுளோட இருக்கணும்னா லேட் பண்ணாம முதல்ல அந்த கனகாவை காலி பண்ணணும். அதுக்கான வேலைகளை இமிடியேட்டா ஸ்டார்ட் பண்ணணும். ஆமா மாயா, அந்த அம்மனுக்கு திரும்பவும் சக்தி கிடைச்சிருச்சுன்னா கனகா மேல கை வைக்க முடியாம போயிடும். இதுதான் சரியான டைம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம்ம மாயா என்ன சும்மா இருந்திருப்பா? கண்டிப்பா ஏதாவது ஒரு பிளான் பண்ணிருப்பா. என்ன மாயா, என்ன பிளான் வச்சிருக்க? கனகாவை காலி பண்றதுக்கான வேலையை ஆரம்பிச்சிட்டியா, இல்ல இனிமேதான் ஆரம்பிக்க போறியா? இந்த தடவை நான் அந்த கனகாவை எதுவுமே பண்ண போறதில்ல. ஏமாயா அப்படி சொல்ற? கனகாவை அழிக்க இதை விட ஒரு நல்ல சந்தர்ப்பம் இன்னொரு தடவை கிடைக்காது. அவளை அழிக்கிறதுக்காகத்தான் நாகபந்தனத்தையே தயார் பண்ண. அப்புறம் ஏன் மாத்தி பேசுற? அது இல்ல ஜமீனையா, என்னோட பிளான மாத்திட்டேன். இப்போ என்னோட டார்கெட் கனகா அல்ல, துர்கா. மாயா, அந்த அப்பாவிய எப்ப வேணாலும் நம்ம சௌகரியத்துக்கு ஏத்த மாதிரி நாம தீர்த்து கட்டிடலாம். அவெல்லாம் ஒரு விஷயமே இல்ல. ஆனா அந்த கனகா ஒரு மாயாவே. அவளைதான் முதல்ல காலி பண்ணி ஆகணும். அவளுக்கு மரண யோகம் வந்திருக்கு. இப்படி ஒரு வாய்ப்பு திரும்ப கிடைக்காது மாயா, திரும்ப கிடைக்காது. ஜமீனையா, நான் சொல்றதை எல்லாரும் கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. நம்ம நிதானமா நடந்துகிட்டா ஆகாயத்து கூட கட்டி ஆளலாம். ஆஃப்டர் ஆல் இந்த கனகாவை கொல்ல முடியாதா என்ன? சரி சரி, உன் பிளான் என்னன்னு தான் சொல்லு. முதல்ல கனகாவை காலி பண்ணிட்டு
அப்புறமா துர்காவை சாகடிக்கிறதுக்கு பதிலா துர்காவை காலி பண்ணிட்டு அது மூலமா கனகாவோட சாப்டரையே க்ளோஸ் பண்ணலான்னு சொல்றேன். அது எப்படி முடியும்? துர்காவை சாவடிச்சிட்டு அந்த பழிய கனகா மேல போடலான்னு சொல்றேன். கனகா எப்ப சிக்குவான்னு நந்தினி காத்துக்கிட்டு இருக்கா. நம்ம துர்காவை காலி பண்ணிட்டு கனகா மேல பழிய திருப்பி விட்டுட்டா இதுதான் சமயம்னு நந்தினி மொத்த கொலை பழியையும் கனகா மேல போட்டு அவளை ஜெயிலுக்கு அனுப்பிடுவா. அப்புறம் காலம் முழுக்க அவ உள்ளேயே கடந்து சாக வேண்டியதுதான். சூப்பரா சொன்ன மாயா. அந்த கனகா நமக்கு பண்ண கொடுமைக்கு அவளோட உசுறு அவ்வளவு சாதாரணமா போயிடக்கூடாது. காலம் பூரா சித்திரவதை பட்டுதான் அவ சாகணும். புரியுது புரியுது மாயா, இப்பதான் எல்லாம் புரியுது. கனகா துர்கான்னு எதுக்கு தனித்தனியா 2 கொலை பண்ணிக்கிட்டு ஒரே கொலையில 2 பேரையுமே காலி பண்ணலான்னு சொல்ற? சூப்பர் ஐடியா. துர்காவை கொன்னுட்டா நந்தினிக்கு இவதான் கனகான்னு அடையாளம் கண்டுபிடிக்கிறது சுலபமாயிடும். அதுக்கப்புறம் கனகாவை தூக்கி உள்ள வச்சிருவா. ஓகே ஓகே, எனக்கு இந்த பிளான் ஓகே. ஆமாண்ணே, துர்காவை கொன்னுட்டு கனகா மேல பழிய போறதுதான் சரி. மாயா, இவ்வளவு யோசிச்சு நீ துர்காவையும் போட்டு தள்ள பிளான் வச்சிருப்பியே, அது என்ன பிளானு? உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர்.